மற்றொரு அண்மை செய்தி. மேற்கு தொடர்ச்சியில் பெய்யும் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் குளிக்க 8வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. மணிமுத்தாறு அருவியில் குளிக்க 8வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வெளி மாவட்டங்களில் இருந்து மணிமுத்தாறு அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் இதனால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சியில் பெய்யும் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெள்ளம் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் குளிக்க 8வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் குளிக்க 8வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 8வது நாளாக இந்த தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், இது குறித்த தகவல்களை பதிவு செய்யலாம். நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. கடந்த 14ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான மதுரை, காக்காட்சி, ஊத்து, நாலுமுக்கு ஆகிய 4 பகுதிகளிலும் மிக கனமழை என்பது பெய்து வருவதன் காரணமாக அங்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் மழையின் காரணமாக அந்த மணிமுத்தாறு அருவிக்கு தண்ணீர் வரத்து என்பது மிக அதிகரித்துள்ளது. குறிப்பாக கடந்த 14ஆம் தேதி முதல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அந்த மணிமுத்தாறு அருவியை குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தன. நேற்று முதல் இன்று அதிகாலையில் வரை மிக அதிகமான கனமழை என்பது அங்கு பெய்துள்ளது. குறிப்பாக நாலுமுக்கு பகுதியில் 54 மில்லிமீட்டர் மழையளவு என்பது பதிவாகியுள்ளது. நேற்று முன்தினம் வரை சராசரியாக நாள்தோறும் 100 மில்லிமீட்டருக்கு மேலாக தங்கள் மழை என்பது பெய்ததன் காரணமாக அந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலையில் மணிமுத்தாறு அருவியில் வரலாறு காணாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு முற்றிலுமாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளன. கடந்த 7 நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்க மறுக்கப்பட்ட நிலையில் இன்று 8வது நாளாகவும் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு முக்கியமாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அருவிகளை நேரடியாக சென்று பார்வையிடுவதற்கு மட்டும் அனுமதியை வனத்துறையினர் வழங்கியுள்ளார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் தற்போது மழை என்பது மிக அதிகமாக பெய்து வருவதன் காரணமாக அந்த மணிமுத்தாறு அருவியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாகவும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய அருவிகளை மட்டும் பார்த்துவிட்டு குளிக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கிறார்கள். மோனிகா, செல்வராஜ், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.